தொலைதூர கிராமம் ஒன்றில் காடன் என்ற நபர் வசித்து வந்தான். அவன் நேர்மையானவன், ஆனால் மிகவும் சோம்பேறி. அவன் ஒவ்வொரு நாளும் எந்த வேலைகளையும் செய்யாமல் கிராமத்து நபர்களிடம் உதவிக்காக கேட்டு வருவான். ஒரு நாள் காடன் வழக்கம் போல ஒரு பெரிய நிலக்கிழங்கு விவசாயியின் பண்ணைக்கு சென்றான். விவசாயி தன்னுடைய நிலங்களில் வேலை செய்து கொண்டிருந்தான். ஏய்யா, உங்களுக்கு உதவி தேவைதானா? எனக்கு உணவு கொடுத்தால் உதவ முன்வருகிறேன் என்றான் காடன். விவசாயி சிறிது சிரித்து, நீ உணவு இல்லாமல் உழைக்க முடியாது என்று சொல்கிறாயே, முதலில் கொஞ்சம் வேலை செய்துவிட்டு உணவு வாங்கிக்கொள் என்றான். ஆனால் காடன் அதை மறுத்துவிட்டு வேறு இடங்களுக்கு சென்று உணவு கேட்கத் தொடங்கினான். எல்லோரும் அவனை ஒரே வார்த்தையில் அனுப்பிவிட்டார்கள், உழைத்தால் தான் உணவு. ஒருநாள் காடனின் வயிறு மிகவும் பசித்தது. அவனுக்கு எந்த ஊர் மக்கள் உணவு வழங்க மறுத்துவிட்டார்கள். தன் பசிக்கு மாற்றம் தேட ஒரு பழம் நிறைந்த மரத்திற்கு போய்விட்டான். ஆனால் அவனுக்கு ஏற தெரியாது. அப்போது ஒரு வயதான கிழவி அங்கு வந்தாள். பிள்ளை, உழைப்பால் கிடைத்த உணவின் மதிப்பு அதிகம். மரத்தில் ஏற பழம் எடுக்க முயற்சி செய் என்றாள். காடன் தன் தன்னம்பிக்கையை கூர்ந்து மரம் ஏற முயற்சி செய்தான். பலமுறை விழுந்தாலும் கடைசியாக ஒரு பெரிய பழத்தை அறுவடை செய்தான். அந்த பழம் அவனுக்கு கிடைத்த முதல் உழைப்பினால் வந்த உணவு. அதை சுவைத்தவுடன் அவனுக்கு புத்துணர்வு வந்தது. அவன் அந்த நாள் முதல் கடின உழைப்பில் ஈடுபட்டான். கதை நெறி: உழைத்தால் தான் பலன்.